வாக்குத்தத்தம் கர்த்தர் என்னோடு பேசினதை நான் பேசும்படி கர்த்தருடைய ஆவியிலே நான் கலிகூர்ந்தேன். அந்த வார்த்தைகளை தொடர்ந்து உங்களோடு பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருடங்கள் நன்மையினா மூடி சூட்டி மகிழ்ந்தீரே, இந்த வருடத்தை நன்மையினா மூடி சூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே, பாதைகள் நீயாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. உன்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தையும் வல்லமும் உம்முடையது. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீங்க ஆண்டவரே உங்க வார்த்தையை கொண்டு உங்க ஜனத்தோட பேசுங்க. வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. குணமாக்க வேண்டியவங்களை குணமாக்குங்க, சரி பண்ண வேண்டியவங்களை சரி பண்ணுங்க, ஆசீர்வதிக்க வேண்டியவங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த பரலோகத்துக்கும் பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா நம்ம வாழ்க்கையை மறுரூபமாயிடும். அவர் ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து எதெல்லாம் வேண்டாம் நிறுத்துன்னு சொல்லிட்டாரோ அப்பதான் நிற்கும். நீங்களாம் எவ்வளவு முயற்சி எடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் அந்த பெருங்காற்றை என்ன பண்ண முடியாது. அவர் எழுந்து இறையாதே அமைதலா இருன்னு சொன்னாதான். பாருங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் யாரு? பேதுரு. தண்டு வலிக்கிறான், முடியல அக்கறைக்கு, அதாவது அவங்க ரீச்சிங் பாயிண்ட், அவங்க சேர வேண்டிய இடத்த போய் சேர முடியல, தண்டு வலிக்கிறான். திறமையெல்லாம் பயன்படுத்தி பார்த்தான், பாருங்க, ஒண்ணுமே நடக்கல, தூங்க வச்சுட்டாங்க. என்ன பிரச்சனைனா, தன்னோட வந்த இயேசுநாதர் கிட்ட பேசாம இவங்களாவே பேசி 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 அவரை யாருமே கண்டுக்கல, பின்னாடி போய் தூங்கிட்டாரு. பிரச்சனை வந்தவன தான் இயேசுநாதரை கண்ணுக்கு தெரிகிறாரு. தெரிஞ்ச உடனே போய், ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ரொம்ப கவலை இருக்குதுன்றார் உங்களை பத்தி. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பத்தி என்ன இருக்குது? ரொம்ப கவலை. என்கிட்ட நீங்க பேசுறதே எனக்கு கவலையா இருக்குது, என்ன குறித்து பாடலன்னு கவலையா இருக்குது, என்ன தேடலன்னு கவலையா இருக்குது, எதுக்கெத்தாலும் மனுஷரை நம்புறன்னு கவலையா இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுற ஆள் இந்த உலகத்திலே யாருன்னு கேட்டா அவர் ஒருத்தர் தான். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப கவலையா இருக்குது. என்ன பண்ணணும்? அடிக்குது ஆண்டவரே, கவுந்துருவோம் போல இருக்குது, மடிந்துருவோம் போல இருக்குது, செத்துருவோம் போல இருக்குது. சரி, நான் தானே உன்னை அழைச்சேன், இறையாதே அமைதலா இரு என்றார். ஒரே ஒரு வார்த்தை. அந்த சராசரனை கையை தட்டி சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற புயல், அடித்து கொண்டிருக்கிற போராட்டங்களை அவர் சொன்னா போதும். பாருங்க, தேவனை அறியாத 100க்கு அதிபதி ரோமன் அவன் சொல்றான், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீ வருவதற்கு பாத்திரன் அல்ல. ஏன்னா என் வீட்டுல அந்த ராயனுடைய படங்கள், விக்கிரகங்கள் இருக்கும். என் தலையெழுத்து நான் வச்சுதான் ஆனா, ஏன்னா அவங்கிட்ட சம்பளம் வாங்கி சாப்பிடுறேன். அத மகிமை உள்ள தேவன், நீங்க வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. நான் யோசிப்பேன், தேவ பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசம் வரணும். புறஜாதிகளுக்கு வருது. பாஸ்டர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் பாஸ்டர், என் பிள்ளைய பார்த்துன்னு சொல்றாங்க பாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்களேன்றாங்க. தேவ பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசம் வர வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்குது. பாருங்க, எல்லாமே வெறுமையா போச்சு. அந்த அம்மா ஓடி நேரம் எங்க போயிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த திராட்சை ரசம் கலக்கிறவங்க கிட்ட தான் ஓடி இருக்கணும். என்னன்னு, எப்பா எப்பா என் சொந்தக்காரன் கல்யாணம். ஆக்சுவலா அந்த கல்யாணம் யாருதுன்னு கேட்டீங்கன்னா, மரியாளுடைய சொந்த சித்தப்பா முறையான ஒருத்தவங்களோட கல்யாணம். ஓடி எங்க அண்ணன் வீட்டு கல்யாணம் என்ன பண்ணக்கூடாது, அசிங்கமாயிடக்கூடாதுன்னு சமையல் கட்டுக்கு ஓட வேண்டிய அம்மா ஓடின இடம் எங்க தெரியுமா? இயேசுவின் பாதத்திற்கு. சொல்றாங்க, ஐயா
திராட்சை ரசம் அவர் சொன்னார், என் வேலை வரல தாயே, வந்த உடனே செய்ய வேண்டியதை செய்வேன். நான் அப்படி சொல்லட்டுமா, உங்களுடைய காலியான வாழ்க்கையை வேற எங்க போய் யார்கிட்ட சொன்னாலும் நடக்காது. அதை நிரப்புவதற்கு ஒரே ஒருவர், ஆமேன் சொல்லுங்களேன். அவர் கச்சாடியில தண்ணீரை ஊத்துங்கன்னு சொல்றதுக்கு முன்னே சொல்லிட்டார், இது மதுரமான திராட்சை ரசமாய் மாறுவதாக. ஊற்றினதால் அல்ல, அவர் வார்த்தையினாலே அது நிறைந்தது. ஆமேன். 150 பேருக்கு சாப்பிடணுமாப்பா, ஒரு 1.5 ஜாடி போதுமாப்பா கேட்க மாட்டாரு. அவர் கொடுத்தா நிறைவுதான், அவர் கொடுத்தா நிரம்பி வழியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வார்த்தை என்ன பாஸ்டர் பண்ணும்? வெறுமையை பார்த்து நிரம்புன்னு சொன்னா நிரம்பும், வனாந்திரத்தை பார்த்து செழித்திருன்னு சொன்னோம், உலர்ந்து போன எலும்பை பார்த்து உயிர் அடைவீர்களாக சொன்னா உயிர் அடையும். ஆமேன்னு சொல்லுங்க. மரித்த சடலத்தை பார்த்து தலித்தா கூமினா போதும் எழுந்துரும். அவர் வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களை நோக்கி வரணும். இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற விதம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பல பிரச்சனைகள். ஒருத்தருக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது, 10ஆம் தேதிக்குள்ள ஒரு 3 லட்சம் இருந்தா தான் பாஸ்டர் தாண்ட முடியுன்றாரு. ஒரு அம்மாவுக்கு குடும்பத்துல பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்ப சீர்கெட்டு இருக்குது. ஒருத்தருக்கு வியாதியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிலருக்கு நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருமோன்னு. இவங்க இந்த வார்த்தையை எப்படி பார்க்கறாங்களோ, எப்படி பெற்றுக்கொள்ளுகிறாங்களோ, அதை வச்சுதான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரு வியாதியஸ்த வார்த்தை எப்படி தெரியுமா பார்க்கணும்? மருந்தா பார்க்கணும். எனக்கான டானிக்கும் மருந்து இன்னைக்கு வரப்போகுதுன்னு பார்த்தா அந்த வார்த்தை அவர்களை குணமாக்கும். ஒரு ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நீ சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் கட்டளை இடுவாராக சொன்ன உடனே நான் சொல்லட்டுமா, அண்ணால் அந்த வார்த்தையை தன் வயிற்றில் இருக்கிற கருவாய் பார்த்தாள். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அவ அந்த வார்த்தையை என்னவா பார்த்தா தெரியுமா? இந்த மலடி என்கிற பட்டம் பெற்ற என்னுடைய வயிற்றுக்குள்ள இந்த தேவ மனுஷன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கரு. ஏங்க ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? 28 வருஷமா குழந்தை இல்லாதவளுக்கு நான் விசுவாசிக்கிறேன், எல்கனாவின் மூலம் அந்த குழந்தை பிறக்கல, தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே. ஏங்க கோயிலை விட்டு போய் அவங்க கோயிலுக்கு போறதுக்கே பல நாள் ஆகும். ஏன்னா அவங்க இருந்தது வேற ஊர்ல. கோயிலுக்கு வரணும்னா அந்த காலத்து நம்மள மாதிரிலாம் கார் எடுத்து போலாம் போக முடியாது. போன சில நாளுக்குள்ள கர்ப்பம். நான் தப்பா எடுத்துக்கூடாது, வழியில எந்த விதமான உறவுகள் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. சில நாளுக்குள்ள கர்ப்பம். நான் சொல்லட்டுமா, வார்த்தையை நம்பனா இல்லாத இடத்துல இருப்பதை உருவாக்குகிறது தான் தேவ வார்த்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? மரியாதை அப்படிதான் பார்த்தா, தோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு அந்த வார்த்தையை விசுவாச உடனே இவளாவது கணவன் இருந்து கர்ப்பம் தரித்தா, கணவன் இல்லாமலே அந்த வார்த்தை கர்ப்பம் தரிக்க. எத்தனை பேர் நம்பி இருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லணுமே? அல்லேலூயா. ஒருவேளை தரித்திரத்துல வந்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஐஸ்வர்யமா பாருங்க, இந்த வார்த்தையை பணக்கார வார்த்தையா பாருங்க. ஏழ்மையில இருந்தா இந்த வார்த்தையை ஆசீர்வாதமா பாருங்க. நீங்க எந்த கடன்காரனா வந்திருந்தா கடன் கொடுக்கிறவனா இந்த வார்த்தையை பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க அப்படி ரிசீவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில செயல்படும். எபிரேயர் 4:12 சொல்லுது, அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. அப்படின்னா என்னங்க? இந்த வார்த்தையில உயிர் இருக்குதான். உயிர் மாத்திரம் இல்ல, வல்லமை. வாசிங்க எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும். அல்லேலூயா. இந்த வார்த்தை உள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க. உங்க இருதயத்தில் என்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்க பேசும். நீங்க ரொம்ப திமிரா உட்கார்ந்தா குத்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. அது 2 பக்கமும் இருக்குது. நீங்க ரொம்ப ஷார்ப்பா பிடிக்கணும். இதுல நெகட்டிவும் உண்டு, இதுல பாசிட்டிவும் உண்டு. இந்த வார்த்தைகளை அதெல்லாம் சும்மாங்க இந்த பாஸ்டருங்கெல்லாம் டுபா கொடுங்க, சும்மா ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்கிக்கிறானுங்க, இதெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னா ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நடக்காது. இல்ல இல்ல, இது எனக்கான வார்த்தை, இந்த வார்த்தையில தான் நான் பிழைப்பேன். ஆமென் சொல்லுங்க. நேற்று சொன்னார் பாருங்க, 78வது வருஷத்துல ரட்சிக்கப்பட்டா. சபை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீட்டு சர்வெண்ட்டுக்கு மாத்திரம் 18,000 ரூபாய் மாசம் சம்பளம் கொடுக்குறாரு. எவ்வளோ? 18,000 rupees. நேற்று கீழே உட்காந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல சமையல் நேற்று பிள்ளைங்களாம் சமைச்சு கொண்டு வந்துங்க, இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சர்வெண்ட் ஏதோ சமைக்கிறா பாஸ்டர், சமைக்கிறா தம்பி அப்படின்னாரு. எவ்வளையா அப்படின்னா 18,000 வாங்குறா தம்பின்னாரு. 78 வயசுல இந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சார். அவர் இருக்கிற வீட்டுக்கு 22,000 ரூபாய் வாடகை.
40,000 ரூபாய். அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை என்னை போஷித்து, இந்த வார்த்தை என்னை நடத்தி, இந்த வார்த்தை பிழைக்க வைத்து, இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நெகட்டிவும் உண்டு, பாசிட்டிவ் உண்டு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்கன்னு தான் பேரு. ரெமாண்ட் என்கிற ஒரு மனிதன் எகிப்தில் இப்பவும் போனீங்கன்னா, இங்க எகிப்துக்கு போனீங்கன்னா பூமியை தோண்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பண்டைய நாடு உலகத்தில் எதுன்னு கேட்டீங்கன்னா எகிப்து தான். இந்த நாட்டில் ரோமண்ட் என்கிற ஒரு மனிதன் தன் குழுவோட போயிட்டு நோண்டி ஆராய்ச்சி போகும்போது 17 அடி ஆழத்துல ஒரு மனித பிணத்தை எடுக்கலாம். அது பதப்படுத்தப்பட்டிருக்கு அந்த பிணம். அது அந்த மம்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதப்படுத்தப்பட்ட ஒரு பிணத்தை வெளியே எடுத்து அதை எடுத்து அந்த அணுக்கள் அவங்களுடைய வாழ்ந்த காலங்கள்லாம் எடுக்கும்போது அந்த பிணத்தின் 2 கைகளும் மூடப்பட்டிருக்கிறது. 2 கைகளும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த கைகளை கஷ்டப்பட்டு பிரிச்சு பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகளுக்கு முன்பான ஒரு பிணம். அந்த பிணத்தை திறந்து பார்த்தா அந்த பிணத்தினுடைய 2 கைகளிலும் வித்தியாசமான விதைகள் இருந்தது. இந்த வித்தியாசமான விதைகளை கைகளை திறந்து ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் அந்த விதைகளை நெட்டு 3200 வருஷமாச்சே, இது முளைக்குமோ முளைக்காதோன்னு சொல்லி அதை வைத்து பராமரித்தார்கள். 20 நாட்களுக்குள்ளாக முளை எழும்பு வெளியே வந்தது. அந்த விதை முளை எழும்பு வெளியே வந்தது. வெளியே வந்தோடனே பராமரிச்சா இப்போ பூமியில இல்லாத ஒரு பூ வகை, இப்போ பூமியில இல்லாத ஒரு மலர் வகை அந்த செடியில இருந்து வந்தது. இப்ப நம்ம பார்க்காத ஒரு கனி வகை இன்னொரு செடியில இருந்து வந்தது. இது என் பிள்ளைகள் நாளைக்கு அனுபவிக்கணும் என்பதற்காக அந்த மனுஷன் கையிலே மறித்து வைத்து செத்து போயிட்டான். நான் என்ன நினைச்சேன், 3200 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் கைக்குள்ள இருந்த விதை முளைக்குமானால் இன்றைக்கு ஜீவனோடும் வல்லமையோடும் உயிர் உள்ளவராய் இருக்கிற அவர் வாயிலிருந்து வருகிற விதை ஏன் உனக்குள்ள முளைக்காது? ஏன் உனக்குள்ள வளராது? ஏன் உன்னை ஆசீர்வதிக்காது? ஏன் அது உன்னை பெருக பண்ணாது? ஏன் அது வியாதியை சுகமாக்காது? அது ஏன் உன் கடனை மாத்தாது? ஏன் அது பிள்ளைய ஞானமா மாத்தாது? ஏன் அது உன்னை உயர்த்தாது? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வார்த்தைகள் இன்றைக்கு அந்த பிணத்தின் கையில் இருப்பது போல விதையாவே மடங்கி கிடக்கிறதோ, அது இன்னும் நீங்க விதையை எடுத்து நல்ல நிலமாகிய இருதயத்தில் போடாம வச்சிருக்கிறீங்களோ? கர்த்தர் இன்னைக்கு உன்னோட பேசுறார். என் விதையை நான் உனக்குள்ள அனுப்பிட்டேன். நீ பிணமாய் கையில் வைத்திருப்பதும் அல்லது நல்ல நிலமாகிய நிலத்தில் விதைப்பதும் அது உன் கையில தான் இருக்குது. ஒரு ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் கிரியை செய்து எத்தனை ரவுடிங்க வட சென்னைக்கு போங்க, திருவற்றியூர் தண்டார்பட்ட போங்க, பாதி பாஸ் ரவுடி ஆனவன். ஆமாவா இல்லையா? கானா அந்தோனி யாரு? அல்லேலியா பாட்டுக்காரன் ராபர்ட் யாரு? இவங்கெல்லாம் யாரு? புழல் ஜெயில ரவுடி. எத்தனை ரவுடிகள்! இந்த ஒரு வார்த்தை. எத்தனை கொலைகாரர்கள், கொலை செஞ்ச கொலைகாரர்கள் ஒரு வார்த்தை. ஆட்டோ சங்கர் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இவன் ராஜேந்திரன், அது ரவிச்சந்திரன் மாதிரி இவரு மாதிரி தெரியும். ஆட்டோ சங்கர் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அழகான பொண்ணுங்க ஆட்டோல ஏறினா, கரெக்டா பிரதர் நான் சொல்றது, ஏறினா அதை எடுத்து பெரிய தொழிலதிபர்களுக்கு கொடுத்துருவாராம். அப்புறம் இவர் அந்த பிள்ளைகளை இது பண்ணிட்டு அவங்கள சாவடிச்சு சவுத்துல வச்சு என்ன பண்ணிடுவார்னா அந்த பாடியை பூசிடுவார். 84, 88 நினைக்கிறேன் நான் சொல்றது, பூசிடுவார். இப்படி கொலை பண்ணி யாருக்குமே தெரியாம தப்பிச்சிட்டு இருந்தார் பாருங்க. அவரை ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். கண்டுபிடிச்சு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. மரண தண்டனையின் போது ரொம்ப கவலையா இருக்கிறார். அப்ப ஜெயிலுக்குள்ள ஊழியம் செய்ய போன பாஸ்டர் சகோதரர்கள் போயிட்டு இவரை சந்திச்சு ஒரே ஒரு டிராக்ஸ் கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா இருக்கு? உன்னுடைய ஜீவன் இன்று போனால் உன்னுடைய மீதி நாட்களை உன் நித்திய எங்கே கழிப்பாய்னு இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை அந்த டிராக்ஸ். அந்த மனுஷன் படிச்சு அழுது, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, கதறி கூப்பாடு போட்டு மனம் திரும்பி சத்தான். அவன் எழுதின பாட்டு யாருன்னா கரெக்டா சொல்லுங்க. என் இதயம் யாருக்கு புரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? வெளிச்சத்தை பத்தி பேசணும், இருளாக்கிட்டான் பாத்தீங்களா? அப்பவே நீங்க தெரியுங்க ஜீவன் உள்ள தேவன். கொஞ்சமாவது சபைக்காக ஜெபம் பண்ணணும். 10 பேர் தூக்கினா ஒரு பெரிய வெயிட்ட தூக்கிறான். ஒரே ஆள தூக்கணும்னு வச்சுங்களேன். சொல்லுங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
மகளே நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா, எத்தனை காட்டுவாசிகள் ட்ரைப் பீப்புள் சொல்றாங்க தெரியுமா, மனுஷ பட்சியா இருந்த நாங்க இன்னைக்கு இந்த வேதத்தை தூக்கின உடனே மனிதர்களா உடுத்தி வாழ்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை சாதாரணமாக மட்டும் நினைச்சிடாது. எத்தனை நடிகர்கள் சந்திக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா இந்த வார்த்தையை வச்சு? பணம் இல்லாதனால அல்ல, நிம்மதி இல்லாததுனால உனக்கு சமாதானத்தை தருகிற இயேசு. எத்தனை நடிகைகள், எத்தனை தொழிலதிபர்கள், நான் சொல்லிக்கிட்டே போவேன் பாருங்க. என்னால 100 சாட்சி சொல்ல முடியுங்க. இப்ப என்ன விட்டீங்கன்னா, ஏன் கண்ணில் இந்த 30 ஆண்டுகள்ல 100 சாட்சிகளை பார்த்திருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து நிற்குது. என்னால சொல்ல முடியுங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்புறவங்க, இந்த வார்த்தை அவர் சொன்னார்னா நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க, இந்த வார்த்தையில் உள்ள ஆமேன் சொல்லுங்களேன். வெங்கடேசன் ஒருவர் எங்க கூட வேலை செஞ்சார். என் கூட இல்ல, அவர் வேற ஒரு செக்ஷன். நாங்க புதன்கிழமையான ரகசியமா கூடி 1/2 மணி நேரம் ஜெபிப்போம். புதன்கிழமையான மத்தியானம் லஞ்ச் டைம்ல கிறிஸ்து. அங்கதான் எனக்கு IMSல ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டது, மிஷனரி சங்கத்தின் கான்டாக்ட். அப்போ வெங்கடேசன் ஒருத்தர் வந்து ஒரு நாள் ஒரு சின்ன அவரோட டெஸ்ட் பண்ணி கொடுத்து, ஒரே ஒரு பாட்டு, 10 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் சர்மன், 30 நிமிஷத்துல முடிச்சிருவோம் எல்லாத்தையும். நாங்க காலேஜுக்கு தெரியாது, ஏன்னா அது ரொம்ப ஹிந்துவிசம் காலேஜ். அந்த காலேஜ் நாங்க ஒண்டிக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள். ஒரு சாட்சி சொல்லி பகிர்ந்துட்டு போனார். அப்ப நான் அவர் கையை பிடிச்சி அப்ப சொன்னா, நான் திருப்பதியினுடைய தீவிர பக்தன், நடந்தே போவாராம். அந்த ஒரு குறிப்பிட்ட மாசத்துல அந்த ஊர்ல வந்து அந்த செருப்பு வரும் பாருங்க, செருப்பு வரும்போது ஊருக்கே திருவிழா நாங்க தான் நடத்துவோம். மதுரை வாயில் போனீங்கன்னா ஒரு பெரிய கவுன்சிலர் இருக்கார், தேவதாசன். அவருடைய தம்பி பையன் எங்க கல்லூரியில வேலை செஞ்சாரு. அப்ப எப்படி பிரதர் இவ்வளவு திருப்பதி தீவிர பக்தரா இருந்து நீங்க மாறினீங்கன்னு கேட்டா, அவர் சொன்னாரு, நான் பிறந்ததுல இருந்தே என் ஹார்ட்ல ஓட்டை, அது வளர வளர ஓட்டை பெருசாகி கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. எங்க அம்மா பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால தாம்பத்தியமோ மற்ற காரியங்கள் ஈடுபட முடியல. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால எனக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. ஆனா இந்த வலி அதிகமாகி போனா 3 இடங்கள்ல பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்குன்னு சென்னை GHல என்ன சேர்த்துட்டாங்க. எனக்கு ஆபரேஷன் பண்ணி ஒரு ஓட்டையை மூடிட்டு அடுத்த ஓட்டை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரண ஆரணவன பண்ணலான்னு பார்த்தா, மூடின ஓட்டைக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஓட்டை வருது. 3 இடங்கள்ல என் இது திறந்துட்டாங்க. டாக்டர்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாசங்கள் ஐசியூல இருக்கிறேன். 6 மாசங்கள் ஐசியூல இருக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு 2 சகோதரிகள் வந்தாங்க. ஜெபிக்கலாம்னு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும்போது என் மனைவி கண்ணீரோட, எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கையெல்லாம் கயிறு. இந்த ஆஸ்பத்திரியில இந்துக்கள் இருந்தாங்கன்னா பாருங்க, இங்க ஒரு நிப்புத்தி, இங்க ஒரு விப்புத்தி, இங்க ஒரு உப்பித்தி, குங்குமலாம் கொடுத்துட்டு வருவான். அவனுக்கு நம்பால என்ன புக் வச்சுன்னு இருப்பான் தலைமாட்டில், சோத்திர புக்கு. இது வரைக்கும் பைபிளை திறங்க மாட்டான். ஆஸ்பத்திரிக்கு எங்க வந்துடும் பைபிள, தலைமாட்டிலே பாஸ்ட் போகும்போது பாத்தீங்கன்னா சோத்திர பலி புக்கோட தான் இருப்பான். அதுக்கு தான் மூக்குல டியூப் கொஞ்ச நாள் ஏறணும். ஆமேன்னு சொல்லுங்க, ஏன்னா சோத்திர பலி வந்து. 2 சகோதரிகள் வந்தாங்க. அந்த 2 சகோதரிகள் இவருக்காக ஜெபிச்சுட்டு ஒரு பேப்பரை கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த பேப்பர்ல அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கை தட்டிடுங்களேன் ஒரு தடவை. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த ஒரு வார்த்தை இந்த மனுஷன் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களாம், 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்க பிரதர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 2வது அவருடைய தழும்பால் குணமானேன். இந்த டிராக்ஸை வாங்கி கையில வச்சதுல இந்த ஆளுக்கு இந்த இதெல்லாம் மறந்துச்சு. இதெல்லாம் வெங்கடேச பெருமாள், சஷ்டியை நோக்கு, சரவண பவனா மறந்து போச்சு. எல்லாம் இதே சொல்றாரு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அவருடைய தழும்புகளால் குணமானேன். சொல்லிக்கிட்டே அப்படியே நைட்டு வந்து படுத்து தூங்கிட்டார். இந்த ஆஸ்பத்திரியில இருந்தீங்கன்னா தெரியும், நைட்டு 12-1 மணிக்கு மேல ஆஸ்பத்திரியே அப்படியே சைலண்ட் ஆயிடும். எல்லாம் தூங்குவான். அட்டெண்டர்லாம் கவுந்தடிச்சின்னு தூங்கிட்டு இருப்பான். அப்படி சைலண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவர் பக்கத்துல மாத்திரவர்களால் தாங்க முடியாதபடி அப்படியே ஒரு சில்னஸ் மாதிரி, ஒரு தெய்வீகமான ஒரு என்னமோ பண்ணுது இவரை. இப்படி கண்ணை திறந்து பார்த்தா அவர் அருகிலே வெண்ணாடை தரித்துக் கொண்டு ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கண்ணை பார்த்து திறந்து சிரிச்சுக்கிட்டு அந்த இதயத்தின் மேல கையை வச்சுட்டு போயிட்டாராம். இது கனவா, இது நினைவா? இன்னும் அவரை கிள்ளி பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா. ஒரு செகண்ட் கை வச்சுட்டு போயிட்டாராம். அப்பத்துல இருந்து அவருக்குள்ள அந்த வலி, அந்த மூச்சு திணறல் இதெல்லாம் இல்லையா. ஆனா இந்த காயெல்லாம் இருக்குதான். இந்த காயெல்லாம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரா. எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் இவரை கூட்டுவாங்க. ரொம்ப முடியாத இருக்கிறான்னு ஸ்கேன் எடுத்தா உள்ள இவர் இருதயத்துல ஒரு ஓட்டைகள் கூட இல்ல. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் சொல்றாரு, எனக்கு ஜீவன் தந்த இயேசுவுக்கு நான் ஊழியம் செய்யும்படி என்னை ஒப்பு கொடுத்தேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்புறவங்களுக்கு கிரியை செய்யும். இந்த வார்த்தையை பின்னா எறிகிற ஒரு கூட்டம் இருக்குது. 50:17 வாசிங்க. சங்கீதம் 50:17 வாசிங்க. சங்கீதம் 50:17 வாசிங்க சீக்கிரம். சிட்சையை நான் சரி செய்வதற்காக என் வார்த்தையை அனுப்புறேன். அதான் சரியான விளக்கம். உன்னை குணமாக்கும்படி வார்த்தை அனுப்புறேன், உன்னை செழிக்கும்படி வார்த்தை அனுப்புறேன், உன் கடன் மாத்தும்படி வார்த்தை அனுப்புறேன். இதுக்கு நீ கொஞ்சம் சரியாகணும். சரி செய்யும்படி என் வார்த்தை அனுப்புகிறேன். சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தை எங்க எரிஞ்சு போடுற? எங்க எரிஞ்சு போடுற? உன்னை நோக்கி என் வார்த்தை அனுப்புறேன்பா. உன்னை நோக்கி இன்னைக்கு நான் குணமாக்க அனுப்புறேன். உன் செழிப்ப உன் கடனை மாத்த செழிப்பு அனுப்புறேன். உன் ஞானம் இல்ல ஞானம் அனுப்புறேன். படிச்சா நிக்க மாட்டேன்னு ஞாபக சக்தி இல்ல அனுப்புறேன் வார்த்தைய. ஆனா நீ என்ன பண்றனா உன்னை சரி செய்து கொள்ளாமல் வார்த்தை எங்க அனுப்புற? அது மாத்திரம் இல்ல, அடுத்த அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா இந்த வார்த்தைக்கு விரோதமா உட்கார்ந்து பேசி நிற்கிற சகோதரர்கிட்ட என்ன பேசுற? என்ன பத்தியே பேசுறாரு பாஸ்டர். இந்த ஆளுக்கு வேலையே இதுதான். உனக்கு தெரியுமா அவர் பேசுறதெல்லாம் கர்த்தர் வார்த்தை தானா? மாம்சமா பேசினார் உட்காந்து பேசி நிற்கிற. இந்த மாதிரி பேசி பேசி பேசியே ஒண்ணுமே வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலன்றார். அப்புறம் சொல்றாரு, நீ இப்படி பேசும்போது நான் அவன் சும்மா இருப்பான் பாஸ்டர், நான் சும்மா இருப்பேன் மாத்திரம் நினைச்சிடாதன்றாரு. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் என் சொந்த வார்த்தை இல்லை. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்து நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் கடிந்து கொண்டு 22 தேவனை மறக்கிறவர்களே ஒருவர் உங்களை விடுவிப்பது இல்லைன்னு சொல்லி 23 சொல்றாரு. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சொல்றாரு? என் வார்த்தைய நீ நம்பலன்னா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தைக்கு விரோதமா மாத்திரம் பேசாத. இந்த வார்த்தைக்கு விரோதமா மாத்திரம் என்ன பண்ணிடாத. அதுக்கு பதில் அமைதியா ஸ்தோத்திர பலியிடு. உன்னால உனக்கு வேற எதனா பேசணும்னு தோணுச்சுன்னா, எதையாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்தோத்திர பலி மாத்திரம் என்ன பண்ண. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த பாருங்க, அழுத 1/2 மணி நேரம் அழுத. அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுட்டு, அந்த அம்மாவுடைய மனைவி பெரிய தீர்க்கதரிசி. அந்த அம்மா ஒரு படத்தை பார்த்தாங்களாம், தரிசனம் பார்த்தாங்களாம். பரலோகத்தில் இயேசுநாதரை சுத்தி வெறும் காலுங்களா போட்டோவா மாட்டி வச்சிருக்கிறான். காலுங்க போட்டோவா மாட்டி வச்சுக்கிறான். பிடிச்சு போன காலு, புண்ணு வந்த காலு, காலுங்களா மாட்டி வச்சுக்கிறான். ரப்பர் செருப்பு போட்ட காலு. அப்போ இந்த அம்மா கேட்டாங்களா, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே சுத்தி இவ்வளோ கால் இருக்குது, உனக்கு தெரியாதான்னு கேட்டாராம். தெரியாது. ஏசாயா 52:7 எடுத்து காண்பிச்சு சொன்னாராம், இதோ எனக்காக காடுன்னு பார்க்காம மலைன்னு பார்க்காம இரவு பகலாய் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லுகிற என்னுடைய ஊழியக்காரனுடைய கால் இது. உன் தேவன் உனக்கு ராஜாவா மாற போறாரு, உன் வாழ்க்கையை மாத்த போறான்னு சொல்லி ஊர் ஊரா சொன்னாங்கல்ல, அந்த காலு நான் என்னை சுத்தி மாத்தி வச்சிருக்கேன். அவன் தலை தேவையில்லை, இந்த காலுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். இயேசு சொன்னாரா, இந்த காலுக்கு நான் என்ன பண்றேன், மரியாதை கொடுக்கிறேன். அந்த அம்மா அழுதுதான் ஐயோ இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை கர்த்தர் எவ்வளவு கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்ம இந்த ஊழியக்காரங்க இவ்வளவு விரோதமா பேசுறேன்னு அன்னைக்கு அந்த அம்மா மனம் திரும்பிச்சான். அவர் காலையே கனம் பண்றாருன்னா எங்க தலையை எவ்வளவு கனம் பண்ணுவாரு சொல்லுங்களேன். நாங்க ஓடுறது எங்க குடும்பத்துக்காக ஓடுறோம், எங்க பிள்ளைக்கு கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் அறிவாருங்க. ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. வார்த்தையை நீங்க நம்பலான்னு பரவாயில்ல, ஊழியக்காரர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளுக்கு விரோதமா பேசுனீங்கன்னா அதனுடைய பலனை அனுபவிச்சுதான் ஆகும். வார்த்தையை நம்ப முடியலனாலும் அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் என்னால நம்ப முடியல, நம்புற அளவுக்கு நான் விசுவாசத்துல வளரல, நம்புற அளவுக்கு இன்னும் உங்ககிட்ட நான் நெருங்கல, நம்ப முடியல, எனக்கு ஒண்ணும் தெரியல. ஒரு ஸ்தோத்திர பலி வாங்கி வச்சுக்கினே, ஆண்டவரே பிதாவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அமைதியா ஸ்தோத்திரம் பண்ணாலே உனக்கு நான் அற்புதம் செய்வேன்ற. அல்லேலூயாவா, ஒரு ஆமென் சொல்லுங்க. நாட் ஒன்லி மீ, நான் என்ன மட்டும் சொல்லல. மோகன் சி லாசரஸ் பேசுறாரா டிவியில, அதெல்லாம் பேசாதீங்க. அவர் செஞ்ச ஊழியத்தெல்லாம் ஒரு இனிப்பு கூட. நேற்று வந்த ஒரு தேவதாசன், அவரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எப்படி தெரியுமா உட்காந்துக்கிறாருங்க, ஐயோ என்ன போய் இப்படி புகழறானேன்ற. புகழாம என்ன பண்ண முடியும்? அவ்வளவு பெரிய தேவதாசனை பைபிளே திறக்காம 2.25 மணி நேரம் 120 வசனம் கொடுத்தாரு நேத்து. புகழணும்ல, புகழ்ச்சியை விரும்பல. ஊழியக்காரர்களை மாத்திரம் ஒண்ணு தெரிஞ்சுங்க, அது யாரா இருக்கட்டும், நீங்க வார்த்தை அவங்க வாயில இருந்து வர்றதை நீ நான் வசனத்தோட பேசுறேன், நம்பலினாலும் பரவாயில்ல, நீ அதை குறித்து உட்கார்ந்து உன் சகோதரரோட என்ன பண்ணக்கூடாது, சகோதரிகளோட பேசக்கூடாது. எத்தனை பேர் நம்பி நீங்க ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஊழியக்காரங்க காலி, அதனால தான் விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருக்குரியது.
நீங்க வேணா பாருங்க, சில ஊழியக்காரங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஆனா கர்த்தர் அவங்களை கைவிடவே மாட்டார். அவங்களுக்கு தெரியும் இவன் எனக்காக ராத்திரி பகலா ஓடி இருக்கிறான், ராத்திரி பகலா உழைச்சிருக்கிறான், எந்த ஆதாயமும் இல்லாம ஓடி இருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய மனுஷ வாயில இருந்து அது யாரா இருக்கட்டும் வார்த்தை வந்து அதை ரிசீவ் பண்ணுங்க. இது எனக்கான வார்த்தையை அந்த இந்த தாசன் மூலம் கர்த்தர் என்ன பண்றாரு, உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்களா, அந்த வார்த்தையை நம்புங்க. எனக்காக சொல்றாரு, என் பிள்ளையை பத்தி சொல்றாருன்னு. வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில தான் வல்லமை இருக்குது. ஆமே. இன்னைக்கு என்ன பாஸ்டர் சொல்ல போறீங்க? நம்ம கரெக்டா 25 நிமிஷம் தான் இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கடந்த வாரம் சொன்னேன், இருளில இருக்கிறதற்கு வெளிச்சம் வரட்டுன்னு சொல்லிட்டா நீ பிரகாசிக்கிற விளக்கா மாறிடுவ. ராஜாக்கள் உன்னை தேடி வருவாங்க, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் என்ன பண்ணுவாங்க, வெளிச்சமாய் இருப்பார்கள் என்று பேசினேன். இன்றைக்கு என்ன பேச போறேன்? யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 43ஆம் வசனத்தில் இருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தன. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அவன் கைகளும் கால்களும். பிசாசு ஒரு மனுஷனை இருள வைப்பான், ரெண்டாவது என்ன பண்ணுவான் தெரியுமா? கட்டிடுவான். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, கட்டிடுவான். யார் ஆவியில சரியா வளரலையோ, ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்திலேயோ, ஏதோ ஒண்ணுல கட்டப்பட்டிருப்பீங்க பாருங்க. அது கடனா இருக்கும், வியாதியா இருக்கும், எதிரியா இருக்கும், இல்ல பிரச்சனையா இருக்கும், ஏதோ ஒண்ணுல கட்டிடுவான் வளர்ச்சி இல்லாதவங்களை. வாசிங்க. அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலையால் கட்டப்பட்டிருந்தது. அவன் நடக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, எதையும் பார்க்க முடியாது. சொல்லுங்க, கட்டப்பட்டு நிலைமை பாருங்களேன். முன்னேற முடியாது. என்ன பாருங்க எல்லாரும், முன்னேற முடியாது. கட்டிட்டான் காலை, முன்னேறவே முடியாது. கை வேலையே செய்ய முடியாது, எது வேலை செஞ்சாலும் அப்படியே பயங்கர இதுவாயிடுவீங்க. மூணாவது தரிசனமே இல்லை, மூஞ்ச கட்டிடுவான். நான் ஆழமா பேசுறேன், புரிஞ்சுக்கங்க. சத்துருவோட கட்ட சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களால எதுவுமே செய்ய முடியாது, முன்னேறணும் நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்டப்பட்டிருந்தது. வாசிங்க சகோதரி. இயேசு அவர்களை நோக்கி, இன்னைக்கு இந்த சபையை நோக்கி, இன்னைக்கு இந்த ஊழியத்தை நோக்கி, இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்கிற விசுவாசிகளை நோக்கி இயேசு சொல்ற வார்த்தை, அது அந்த நிலையிலிருந்து கட்டவிழ்க்கப்படுவதாக. இன்னைக்கு அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு நம்பனா நீ கீழே இறங்கி போகும்போது உன் காலில் இருந்த கட்டு, உன் கையில் இருந்த கட்டு, உன் முகத்தில் இருந்த கட்டு, அத்தனை கட்டுகளையும் என் தேவன் இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது நீ காலையில எழுந்து ஜெபிக்க முடியாதபடி கட்டு, நீ துதிக்க முடியாதபடி கட்டு, உன் பிள்ளைங்க அடிக்கடி வியாதி வர கட்டு. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டவிழ்க்கப்படுவதாக என்று சொன்னார். வாசி. விடுங்கள் என்றார். ஓ, அல்லேலூயா. உன் கட்டு அவிழ்க்கப்படும் போது உன் உறவுகள் எல்லாம், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன் நண்பர்கள் எல்லாரும் விசுவாசம் உள்ளவங்களா மாறுவாங்க. இருளை போலவே கட்டு ரொம்ப பயங்கரமானதுங்க. நீங்க கட்ட சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உங்களை கட்டி இருக்கிறான்னு தெரியாமலே நீங்க கட்டுல வாழ முடியும். நம்ம சிந்தனையில தான் முதல்ல கையை வச்சு கட்டுவான். வேற சத்துரு முதல்ல தொடர இடம் உடம்பெல்லாம் தொட மாட்டான். உங்க பினான்சியலை தொட மாட்டான், உங்க குடும்பத்தை தொட மாட்டான், உன் பிள்ளைய தொடமாட்டான். அவன் முதல்ல கட்டுற இடம் தெரியுமா? சிந்தனையின் கட்டு. ஒண்ணுக்கு மேலேயே உங்களை போக்கஸ் பண்ண வச்சிருவான், ஒண்ணு மேலேயே. ஏன்? நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா வசனத்தில் இருக்க வெளிச்சம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். வசனத்தை படிக்கவே விட மாட்டான், பைபிள் படிக்கவே விட மாட்டான். நீங்க வேணா இந்த கட்டுல இருக்கிற ஆட்களை கவனிச்சு பாருங்களேன். வசனம் எடுப்பாங்க, 3 தாண்டாது ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும், அப்படியே ஒண்ணுமே புரியலையேன்னு பைபிளை முடிச்சுவான். 90% அப்படிதான் இருக்குதுன்றீங்களா? தூக்கம் வர மாதிரி ஆயிடும். மீதி நீங்க அதே நீங்க பைபிளை வச்சுட்டு யூடியூப்ல போயிட்டு நீங்க வந்து அந்த ஷார்ட்ஸை நீங்க நோண்டி பாருங்க. நைட்டு 12 வரைக்கும் நோண்டுவீங்க, நோண்ட விடுவான். ஆனா பைபிளை எடுத்தீங்கன்னா, ஏன்னா உங்க சிந்தையில ஒரு கட்டு வந்துச்சு. ஏன்னா இதை படிச்சீங்கன்னா ஒரு தெளிவு வந்துடும். இது தெளிவு வந்துச்சுன்னா அபிஷேகம் வரும். அபிஷேகம் வந்தா கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் வந்துடும். இதனால முதல்ல எங்க கட்டுவான்னு கேட்டீங்கன்னா உங்க சிந்தையில கட்டுவான். பெரும்பாலும் என்ன சிந்தையில கட்டுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய வாழ்க்கை வாழ்ந்தோம் இல்லையா, பழைய சுபாவம் இருந்தது பார்த்தீங்களா, பழைய இது இருந்தது பார்த்தீங்களா,
அதனுடைய காரியங்களை எல்லாம் முன்னாடி கொண்டு கத்துவான். நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னை எவனும் மதிக்க மாட்டான், நீ இப்படி நீ அப்படின்னு வேண்டாததெல்லாம் உள்ள போடுவான். இந்த சிந்தையை கட்டு மாத்திரம் ஒரு விசுவாசி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்லுங்க, அவன் கதை முடிஞ்சு. அதனாலதான் உங்க சிந்தனை எப்போதும் இருதயம் எப்போதும் இயேசுவோட இருக்குன்னு நாங்க சொல்லி கொடுக்கறது. சீமோன்னு ஒருத்தவன் மாய வித்தக்காரன் ரட்சிக்கப்பட்டானா, அங்க பாருங்க, ரட்சிக்கலாம் படல, ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல உள்ள வந்துட்டான். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு ஈர்ப்புல உள்ள வந்துட்டான். ரட்சிப்புல பலவிதம் இருக்குது. ஒண்ணு, தேவனே தொட்டு மனம் திரும்பி தன் பழைய பாவ வாழ்க்கையில ஒரே சகல தூக்கி போட்டுட்டு உள்ள வந்து உட்கார்றது ஒரு வகை. வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கின அவர் கிறிஸ்டினு, நான் இந்து, என் வீட்டுக்காருக்கு சபைக்கு வந்தன்றது ஒரு விதம். பேய் இருந்தது வந்த, இவங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிறேன் சர்ச்சைக்கு வந்தது ஒரு விதம். வயிறு வலி டாக்டர்லாம் முடியாதுன்ட்டாங்க, இவங்க ஜெபிச்சாங்க, நான் வந்தன்றது ஒரு விதம். இவங்களெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சா ஆவியில வளர மாட்டாங்க. இவங்களெல்லாம் ரொம்ப கூர்மையா கவனிச்சீங்கன்னா ஆவியினுடைய வளர்ச்சியின் மேல, விசுவாச வாழ்க்கையில விசுவாசத்தால எல்லாம் செய்யணும்னு வளரவே மாட்டாங்க. அவங்க அப்படியே இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல வந்தவங்க. இவ்வளவு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, வெள்ள துணி எல்லாம் போட்டு இருக்கிறாங்களே, இங்க போனா நல்லா ஆயிடும் போல இருக்குது, இந்த கோயில போனா ஐயரு நம்மளை மதிக்க மாட்டான், இங்க போன சீமோன்கிற ஒரு மனுஷன் அந்த ஊர்ல மாய வித்தைகளை செய்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல இவன் தான் பெரிதான சக்தி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. என்னாச்சுன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு சாதாரண சாப்பாடு போடுகிற பிலிப்புன்னு ஒரு அர்த்தம் வந்து கலகறான் ஊரைய. வந்தா அவன் மேல வியாதியஸ்தர் மேல கைய வைக்கிறான், அவன் சுகமாகறான், பேய் ஓடுது. சமாரியா பட்டணமே அப்படியே புழுசா. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல யார் கண்ட்ரோல்ல வந்துச்சு? பிலிப்பு கண்ட்ரோல்ல வந்துச்சு. இது வரைக்கும் பெரிதான சக்தி நம்மள நினைச்சுன்னு இருந்த ஜனங்க இப்போ இவங்கள நினைச்சிச்சேன்னு இவனும் சபைக்குள்ள நுழைஞ்சிட்டான். யாருக்குள்ள நுழைஞ்சிட்டான்? சபைக்குள்ள வந்தா 3000 பேர் 5000 பேர் இருக்கிறாங்க சபையில. முத பிரசங்கத்துக்கு 3000, ரெண்டாவது பிரசங்கம் 8000 பேருக்கு மேல சபையில இருக்கிறாங்க. யாரோ பேதுருவான், ஒரு பாஸ்டர் வந்து நிக்கிறாரு, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தண்ணி ஊத்தி கொடுக்குது யோவான்னு. இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. யாருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு? ஆனா நம்ம ஆளுங்க உள்ள வந்த உடனே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கொடுத்த பிரதர் அந்த முள்ள உட்காருன்ட்டாங்க. யார? சீமோனே. மந்திரவித சீமோனி இப்ப எங்க உட்காந்துங்கிறாரு? இப்ப கொஞ்சம் நல்லா வைங்கப்பா. மந்திரவித சீமோனி இப்ப எங்க உட்காந்துங்கிறாரு? சர்ச்சில எங்க உட்காந்துங்கிறாரு? மூளையில உட்காந்துங்கிறாரு. இவருக்கு பார்த்தா ஒரு மவுஸ் இல்ல. இவரை வந்து ஒரு காலத்துல ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. இவரை கேட்காம சமாரியால யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. சமாரியாவே கட்டி ஆண்ட ஒரு மனுஷன் இப்ப பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஓரமா ஒரு உட்கார வச்சுக்கிறாங்க. ஓரமா உட்காந்துங்கிற சோத்திரம் இயேசுநாதா. இவருக்கு செட் ஆகல. யாருக்கு? இவருக்கு செட் ஆகல. என்னடா இது? நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தா நம்ம குடும்பத்துல நம்ம டாமினேட் பண்ணி நம்ம சொந்த பந்தத்துல நம்ம சொன்னாதான் எல்லா வேலையும் நடக்கும். ஆபீஸ்ல ஓஹோன்னு இருந்தா அது இங்க வந்தோடனே டம்மி பீஸ் ஆகிட்டானுங்களே என்ன அப்படின்னு ஓரமா உட்கார்ந்து இருந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களாம் வருது, பிரேயர் மீட்டிங் வருது. வந்த உடனே பேதுரு எல்லா தலைமையிலும் என்ன வைக்கிறாருன்னு கேட்ட, கையை வச்சா அப்படி பரிசுத்த ஆவியை பெற்று அவன் துள்ளி குச்சி மைக்கு பிடிச்சி சொல்றான், இன்றைக்கு நான் ஒரு கட்டோட வந்தேன், ஐயா கையை வச்சார், பேதுரு சரியா போச்சுன்றான். இந்த பக்கம் யோவான் வச்சாரு, இன்னைக்கு இப்படி எல்லாம் ஒரே சாட்சி. இதை உட்கார்ந்து நம்மால் பார்த்துனே இருக்கிறான். யாரு? சீமோன். சொல்லுங்க. அவன் மாய வித்தைக்காரன், பேயை வச்சு வித்தை காட்டினவன். பார்த்துனே இருந்தான் பாருங்க. இந்த மாதிரி நானும் புகழ மாறணும். இந்த மாதிரி நான் கையை வச்சாலும் ஜனங்களா அவனுக்கு தேவை என்னன்னா புகழ்ச்சி. சொல்லுங்க. ரட்சிப்பு, விசுவாசம், ஜெபம், வாழ்வில வளரணும், இயேசுநாதரோட அன்பை உணரணும், அதெல்லாம் கிடையாது. என்ன 4 பேர் என்ன பண்ணினே இருக்கணும்? இங்கே பூஸ், இங்கே பூஸ், இங்கே பூஸ், பூசினே இருக்கணும், வாசனை அடிச்சுனே. ஒரு விசுவாசி கூட சபையில் இந்த மாதிரி வாழ்ந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. பிசாசு கட்டிடுவான்னு சொல்றேன். எவன் உங்களில் பெரியவனா இருக்க கடவன் கேட்கறாங்க. எவன் ஒருவன் வேலைக்காரன்ற எண்ணம் இருக்குதோ அவன் தான் எனக்கு முன்ன பெரியவன்றார். ஆமென் சொல்லுங்க. இப்ப உள்ள வந்து என்ன பண்றாரு? மந்திர வித்தை பண்ணி 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 நிறைய பணம் வாங்கலாம். அந்த குறி சொல்றவன், இந்த சாமியாரு, அவங்க கிட்ட நிறைய துட்டு இருக்கும் பாருங்க. நம்மள மாதிரி அதான் 10 ரூபாய் 20 ரூபாய் ஜாம் பண்ணி இருக்கணும். சம பணம் வச்சிருக்கிறான் பாருங்க. இப்ப மீட்டிங் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்க. பேதுரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, யோவான் யாக்கோபு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பணப்பெட்டியா தூக்கின்னு வரான். பணப்பெட்டியா தூக்கி வந்து என்ன சொல்றான்? நாங்க பணம். பேதுரு பார்க்கற என்ன, இப்ப ஊழியத்துக்கா இடம் வாங்குற அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான். வேற என்ன? நீங்க கைய வச்சீங்கன்னா
எப்படி ஜனங்களாம் அப்படி துள்ளி குதிக்கிறாங்க, அபிஷேகம் பெறாங்க. நீங்க கையை வச்சா இப்படி வியாதி ஓடுது, நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படியே நடக்குதே. இதெல்லாம் பார்க்கறமே, இந்த வாரம் எனக்கும் வேணும். ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன், டீச்சர் திட்டுறதை கேட்க மாட்டேன், ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை தான் சார். சபையினுடைய நிலைமை என்னது? இல்லைன்னா எக்ஸாம் வர அன்னைக்கு நைட்டே புக் எடுத்து வச்சு என்ன பண்ணுது, ஏ ஸ்கூல்ல பிரபிஸ் ஒரு கர்மம் புரியலையே சார். நீ டெய்லி படிச்சிருந்தா வரும் சார், டெய்லி ஜெபம் பண்ணா ஆவியின் அபிஷேகம் வரும் சார். சொல்லுங்களேன். வைக்கணும்னு பேதுரு சொன்னாரு, உன் பணம் உன்னோட கூட. வாசிங்க அந்த வசனம், வாசிங்க வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய எத்தனை வசனம் சொல்லிட்டு வாசிமா. 20 வாசி. சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன்னுடைய பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. வாசி. உன் இருதயம் எப்படி இல்ல? இன்னொரு விதத்தில் சொன்னோம், இருதயம் தேவனோடு இல்ல, பெருமையில் இருக்குது உன் இருதயம். என்ன போய் ஓரம் கட்டி. சிலர்லாம் தப்பா யாரும் எடுத்துக்கூடாதுன்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. ஃபேமிலியில் அதாவது அவங்கள கேட்காம நீங்க ஒரு காரியத்தை ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சொல்றேன், இந்த உறவுகளுக்குள்ள அவங்கள கேட்காம ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட உங்ககிட்ட பேச மாட்டாங்க, மூஞ்சி மூணு வச்சுப்பாங்க. என்ன அது மாதிரி தெரியாது, எனக்கு தெரியாது, நீ போயிட்டா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அடுத்து ஏதாவது ஒரு மேட்ருக்கு வந்து அவங்க கிட்ட பேச வருவீங்கல்ல, எனக்கு தெரியாதுப்பா, நீயே தான் பொண்ண, நீயே தான் வந்து நீயே பார்த்துக்கு பண்ணுவாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? என்னவா இவங்க கிட்ட சொல்லாம போயிட்டோமா, இவங்க கிட்ட சொல்லாம அதை என்ன பண்ணிட்டோமா? இந்த மாதிரி ஆவி இங்க இருக்கிற ஒருத்தருக்குள்ள கூட இருக்கக்கூடாது. ஆபீஸ்க்கு போனா இந்த ஒரு தப்பா சினிமா பத்திர சொல்லுவானே, டேய் கல்யாண வீடுனா நான் தான் என்னது மாப்பிள்ளை, சாவு விடுனா நான் யாரு? நான் தான் போனோம். அந்த மாதிரி சில ஆளு என்னது என்னன்னாலும் அவங்க கிட்ட சொல்லணும். அது என்னன்னா டாமினேட்டட் ஆபீஸ் சமுதாயத்துல கூட பாருங்க, அவங்க கிட்ட தான் சொல்லணும். இங்க இதே கதை தான். இவனுடைய கதை என்னன்னா இதே கதை. என்ன கதை? நான் தான். இன்னும் சொல்ல போனா பேதுரு யாக்கோபு யாவானோட அவன் எத்தனை ரோமர்களுக்கு பயந்து மேல் வீட்டாரைய பூட்டி அந்த ஆள் 3 வருஷம் கூட வச்சிருந்தார் இயேசுநாதர். ஏதாவது ஒரு மைக் கொடுத்தாரா? 3 வருஷத்துல ஏதாவது மைக் கொடுத்தாரா? வா இன்னைக்கு ஒரு டெமோ, பேதுரு வாங்க, இங்க வாங்க, பேதுரு வாங்க, நீங்க வந்து நீங்க எப்படி செய்றீங்கன்னு பாக்குறேன், இந்த வியாதியஸ்த குருட மேல கண்ணு வைங்க. 3 வருஷம் ஒண்ணுமே செய்யவில்லைங்க, சும்மா கூட போய் நிக்கணும். யார் கூட? இயேசுநாதர் கூட. ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த கிராமத்துக்கு போயிட்டு வாங்க, என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு பின்னாடி ஜெபம் பண்ணிக்கிறார். போய் வந்து பேதுரு சொல்றாரு, ஐயோ பிசாசெல்லாம் கீழே விழுந்தது. இது நான் இங்க ஜெபிச்சேன், சாத்தான் மின்னலை போல விழுகிறத நான் பார்த்தேன். என்ன சொல்ல வரா தெரியுமா? உன்னால இது நடக்கல, என்னால. இப்படி 3 வருஷத்துல ஒரு வேலையும் செய்யாம அவர் கூடவே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ராஜனை கூட்டு போறேன், எல்லா ஊழியத்துக்கும் இங்க வந்து சோழம்பேடு அங்க இங்க கூட்டு போய் ஒரு மைக்கு தம்பி ஒரு பாட்டு கொடுப்பேன். என்ன சொல்லுவார், வீட்டுல வந்து அவங்க மணி சோப்பு இருந்தாலும், ஆனா ரொம்ப மோசமாயிட்டான். சரி அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டின்னு போறேன், அவனுக்கு ஒரு ஜபம் கொடுக்க கூடாதாமா எனக்கு. சி இனிமே அந்த ஆள் கூட என்ன பண்ண மாட்டேன். இது மனிதனுடைய நான் புரியுது அவங்களுக்கு. சில நேரங்கள்ல அப்படிதான் கர்த்தர் நடத்துவார். 3 ராஜா ஒன்னா வந்துட்டான் சார், 3 ராஜா ஒன்னா வந்துட்டான். தண்ணி இல்ல, ஆடு மாடெல்லாம் சாகுது. அப்ப கேட்கறாங்க, இந்த ஊர்ல தீர்க்கதரிசி இல்லையா, நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்குன்னு கேட்டா, அதுல ஒரு ராஜா சொல்றான், சேவகன் சொல்றான், இந்த ஊர்ல ஒரு பாசி கை ஊட்டமா தருகிறான். இதுதான் அவனுடைய அடையாளமே. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கீழே இருந்தீங்கன்னா கர்த்தரே மேல கொண்டு வருவாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தை புரியுது? ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப பணத்தை கொண்டு வந்து வச்சு உங்களை மாதிரியே நானும் வரத்தை பெறணும்னு சொன்ன உடனே வாசி வாசி வாசி. இந்த விஷயத்திலே உனக்கு என்ன இல்ல, பங்கே கிடையாதுன்ட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. நீ உன்னுடைய துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், மன்னிக்கப்படலாம். அவனை கட்டிட்டான் பிசாசு. கசப்பான பிச்சிலையும் பாவ கட்டு. இதுதான் சொல்ல வர கட்டு.
இந்த கட்டு எங்க தெரியுமா ஏற்பட்டுச்சு? சரீரத்தில் இல்ல, இந்த கட்டு சிந்தனையில. எல்லாம் சொல்லுங்க, இந்த கட்டு எங்க? அதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுத்தேன். அந்த சிந்தனையில ஏற்பட்டுச்சு. என்ன நம்மள டம்மி பீஸா ஒயிட் அண்ட் ஒயிட் மாத்தி உட்காந்து சோத்திரம் ஏசுனாத பாட வச்சுட்டானுங்க. நம்ம எவ்வளவு பெரிய சக்தி ஒரு காலத்துல, நம்மளை பார்த்தாலே சக்தி வருது சக்தி வருது சக்தி வருது நாங்க ஒரு காலத்துல. இப்ப சக்தி என்ன ஆகி போச்சு? சவுறு வருமா சவுத்த சாஞ்சிங்கன்னா அலோகரா போட்டு இருந்தாலும் இப்போ சோத்திரம் ஏசுன. நீ இன்னத்துல மாட்டின்னு இருக்கிற தெரியுமாப்பா? ஒரு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன், எல்லாம் ரொம்ப ஊர்பா கவனிங்க. பேதுரு சீமோனை நோக்கி, நீயும் உனது பணமும் அழிவை காணட்டும், தேவனுடைய வரத்தை பணத்தால் வாங்க முடியும் என்று நீ எண்ணினாய். இந்த வேளையில், நாங்க செய்யற இந்த வேளையில் நீ பங்கை பெற முடியாது. தேவனுக்கு முன்பாக உன் இருதயம் நேர்மையாக இல்லை. உன் இருதயம் எப்படி இல்ல? நான் சொல்ல மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் இப்ப இருக்கிற விசுவாசி வாயை பார்க்கறான். ஆமென் சொல்லுங்க. எதை பார்க்கறாரு? பாவம் அந்த காலத்துல. இப்ப இருக்கிற விசுவாசி இருதயம், அதுல இருந்து பிறக்கிற வாயை பார்க்கறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வேளையில் நீ பங்கை பெற முடியாது. தேவனுக்கு முன்பாக இருதயம் நேர்மையாக இல்லை. உன் மனதை நீ மாற்று. நீ செய்த இந்த தீய காரியத்தில் இருந்து விலகிவிடு. கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய். நீ இவ்வாறு நினைத்ததை அவர் மன்னிக்க கூடும். நீ வெறுப்பினாலும் பொறாமையினாலும் நிரம்பி பாவத்தால் சாத்தானால் கட்டப்பட்டு இருப்பதை நான் பார்க்கிறேன். எதனால? வெறுப்பினாலும் பொறாமையினாலும் நிரம்பி சாத்தானால் கட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு தான் டிரான்ஸ்லேஷன் பைபிள் எடுத்துன்னு வந்தேன். நீ எந்த மனுஷனுடைய சிந்தையில வெறுப்பு பொறாமை கசப்பு இருக்குதோ பாருங்க. அந்த காலத்துல எங்க ஆயா வந்து அந்த முடியெல்லாம் பிச்சு போடும், கோழிக்கு முடியெல்லாம் பிச்சு போடும். அதெல்லாம் எத்தனை குப்பையில ஆயா அது ஆயுதுன்னா பக்கத்துல நான் தான் பேரன் அதை கிளீன் பண்றது. ஏன் சொல்லுங்க? அப்பதான் எனக்கு நிறைய கொடுக்கும் கறி எங்க ஆயா. அப்போ ஒண்ணு, டேய் இதை மட்டும் தொடாதரானோ. அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பை மாதிரி இருக்கும், உள்ள பாத்துருக்கீங்களா? பிச்சு எடுத்து போடும் பாருங்க. என்ன ஏன்னு கேட்பேன், இது போட்ட குழம்பு கசப்பாயிடுன்றானோ. எனக்கு அப்ப தெரியாது. இப்பவும் பாய் வெட்டுவான் பாருங்க, வெட்டும் போது அதெல்லாம் எடுத்துருவான் பாருங்க உள்ள இருந்து. அது குழம்புல கலந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்க என்ன ஆச்சி மசாலா போட்டு குழம்பு வச்சீங்கனாலும் சரிதான், என்னதான் ராக்கு சால்ட் மலை உப்பு போட்டு குழம்பு நல்லா இருக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள், பொறாமையும் கசப்பும் வந்து சிந்தனையில சாத்தான் கட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல சிந்தையை கட்டுவான், ரெண்டாவது அது மாறி 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 பல கட்டுகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும். அதனால்தான் ஒரு விசுவாசிக்கு அடிப்படை என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிராட் மைண்டு தேவை. என்ன தேவை? ரொம்ப பிராட் மைண்டு தேவை. என்னை கர்த்தர் இந்த ஆலயத்துல அபிஷேகத்தோட வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நான் இந்த இடத்துல இல்லைன்னா அவர் மகிமையே இங்க இருக்காதுன்னு உணரணும். நீங்க கொடுத்திருக்கிற அபிஷேகம் வந்து ரொம்ப பெருசு, ரட்சிப்பு ரொம்ப பெருசு. அதனால தான் சொல்றார் எபிரேயர், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை அற்று இருப்பீர்களானால் வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களால முடியாதே. நான் உன்னை எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. யாரை கட்ட முடியும் தெரியுங்களா? நான் சொல்லி முடிக்கிறேன் இதோட. மரித்தவர்களை தான் கட்ட முடியும். மரித்தவர்களை தான் கட்ட முடியும். ஒரு ஆள் செத்து போயிட்டானா நீங்க எப்படி வேணாலும் கட்டலாம், அவனை எங்க வேணாலும் கட்டலாம். காலை கட்டலாம், கையை கட்டலாம், மூக்கு உள்ள என்ன உள்ளலாம், ரெண்டு பஞ்சு உள்ளலாம், வாயில கோயிலை வைக்கலாம். அவன் என்ன பண்ண மாட்டான். செத்தவங்கையில வெத்தலை பாக்கூத்த கதை தான். செத்தவங்கையில வெத்தலை பாக்கூத்த அவன் என்னடா பண்ண போறான்? வாயில போட போறான். மரிச்சு போயிட்டீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க வேணாலும் உங்களை கட்டலாம் பிசாசு. அதனாலதான் இந்த ஓதிக்கா சபையை பார்த்து சொல்லுவார், நீ உயிரோடு இருந்தும் செத்தவன்னு பேர் வச்சுக்க. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, ஆனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்த நிலையில இருக்குது. அதனாலதான் உங்களை எங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் சாத்தான் கட்டுறான். நம்மளை கட்டுறான், பைனான்ஸ்ல கட்டுறான், ஞானத்துல கட்டுறான், குடும்பத்துல சமாதானமே கட்டுறான், உன் பிள்ளைங்க மேல கையை வச்சு உன் பிள்ளைங்களை கட்டுறான். ஏன்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த நிலையில இருக்குதுப்பா. தினந்தோறும் எழுந்து இதுக்கு என்ன ஊத்தணுமா, இந்த விளக்கு எப்போதும் தேவனுக்கு முன்பாக எரியணுமா, ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 2 அதிகாரம். சாத்தான் உள்ள வர முடியாதுங்க. எரிகிற நெருப்பு பக்கத்துல பூனையும் வராது. பூனை ரொம்ப ட்ரிக்கு. பூனைனா பில்லின்னா என்ன இந்தியில சொல்லுங்க? பில்லி. இந்த இந்தியில பூனைக்கு என்ன? பில்லி. பில்லி. நீங்க சாதாரண நினைச்சிருங்க, நம்ம அடுப்புல வந்து பூனையை படுக்கும் அந்த காலத்துல. அந்த வீடெல்லாம் தரித்திரம் அடைஞ்சிடும். நீங்க என்ன பார்த்து எந்த வீட்டினுடைய அம்மா, நான் குணசந்திரமா சொல்றது கட்டாமா?
அடுப்புக்குள்ள வந்து பூனை தூங்குதுன்னா அந்த வீடு தரித்திரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பூனை நெருப்பு இல்லாத இடத்துல வந்து படுக்குமா, பாம்பு நெருப்பு இல்லாத இடத்துல வந்து பூருமா. பரிசுத்த ஆவியானவர் வேலை என்ன தெரியுமா? நான் சொல்லிக் கொடுப்பேன் அடிக்கடி. உனக்குள்ள என்ன சர்ப்பம் இருக்குதுன்னு லைட் அடிச்சு காட்டுவார். லைட் அடிப்பார். இந்த வசனத்தின் மூலமா, வெளிச்சத்தின் மூலமா லைட் அடிப்பார். உனக்குள்ள சர்ப்பம் இருக்கு மகளே, இந்த சர்ப்பம் தான் உன்னை இப்படி பண்ண வைக்குது. நான் அதை உனக்கு காண்பித்து கொடுக்குறேன். நீ வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் உன்னை சரி பண்ணி சுத்திகரித்து அந்த 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 சர்ப்பத்தை எடுத்து வெளியே போடுன்னு சொல்லுவார். அவர் எடுத்துலாம் போட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் போய் சிகரெட் பிடிக்க போறான்னு வச்சுக்கணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வந்துட்டோமான்னு பிடிங்க போடுவாரு. ரட்சிக்கப்பட்டவன் கல்யாணத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்டெல்லாம் மொட்டை மாடல மண்டபத்தில் பீர் அடிக்கிறான்ட்டு நைசாதே யாருக்கும் சொல்றாது, என் பொண்டாட்டி மட்டும் என்ன பண்றாதா, சர்ச்சைக்கு போறான்டா நீ குச்சி நட்டமான்னு தட்டியா விடுவாரு. அவரு எடுத்துலாம் போட மாட்டார். அதுக்கு தான் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஜபாவியை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய மகிமையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் மேல தங்கி இருக்கிறார். நீங்க கவனிங்க. அது நீங்க அனல் இல்லாத போது உள்ள வந்து பூந்து உள்ள படுத்திருக்கும். படுக்க ஆரம்பிக்கும் போது உள்ள வரும்போதே பேசுவார். நீ அது அவர் பேசுறது, அவர் வார்த்தையை பின்னாக எரிந்து தள்ளி போட்டினா உள்ள படுத்து முட்டை போட்டுரும். உள்ள படுத்து என்ன போட்டுரும்? சின்ன கசப்புல ஆரம்பிப்பீங்க ஒரு ஆள் மேல. டேனியை பிடிக்கல, முதல்ல ஆரம்பம். இப்ப ராஜனையும் பிடிக்கல, இப்போ பாஸ்டரையே பிடிக்கல, இப்போ அவர் சபையே பிடிக்கல. அது உள்ள வந்தது பாத்தீங்களா? வரும்போதே எச்சரிச்சாரு. இப்ப நிறைய முட்டையை உள்ள போட்டு, முட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணும்? பாம்பு எவ்வளவு முட்டை போடுன்னு யாருக்குன்னா தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லு மதராஜன். குறைஞ்சபட்சம் 250 முட்டை போடும். ஒரு பாம்பு 250 முட்டை போடும். நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். மரித்து போன நிலைகளை ஒரு விசுவாசி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மரிச்சு போச்சு. ஜபம் இல்லை, வேத வசனம் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவையில்லாத அந்த வீட்டில் உட்காந்து சாத்தானுக்கு நல்ல மகுட சூற்ற வார்த்தைகளா பேசி 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 அவன் உள்ள வந்து குட்டி போட விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரம் பெற்ற பாஸ்டர் வந்தாலும் முடியாது. அப்படின்னு சொல்லுங்க. மரித்தவர்களை கட்டிடுமா. ரெண்டாவது, மயக்க நிலையில இருக்கிறவங்களை கட்டிடலாம். யாரை கட்டலாம்? மயக்க நிலையில அனஸ்தீசியா கொடுப்பாங்க முதுகுல, பார்த்துருக்கீங்களா? கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அவங்க என்ன வேணாலும் உங்களை பண்ணலாம், எங்க வேணாலும் அறக்கலாம், உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஐயோ, எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வலி என்ன ஆரம்பிக்கும். ஒரு 15 மணி நேரம் கழிச்சு தான் எப்பா வலிக்குது பண்ணுவோம். மயக்க நிலையில இன்னைக்கு பாருங்க, தெலீலால் மடியில மயக்க நிலையில இருந்தாரு. யாரு? சிம்சோன். 14 இடத்துல கட்டுங்கள் கட்டுங்கள் கட்டுங்கள்ன்ற வார்த்தை வருது. யூதாஸ் பணத்தின் மேல மயக்கம், அவனே கட்டி அவனே நாண்டு போயிட்டான். சொல்லுங்களேன். அனனியா சப்பிராக்கு இடத்தின் மேல மயக்கம். மயக்கம் எந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மயக்கம் வந்துடும். என்ன மயக்கம் வந்துடும்? உண்ட மயக்கம். தொண்டனுக்கும் உண்டுன்ற மாதிரி அப்படியே ரொம்ப திருப்தி ஆயிட்ட மாதிரி சிலர்லாம் பட்டுனே ஜெபம் பண்றது, நின்னுனே ஜெபம் பண்றது, சாஞ்சிக்கினே ஜெபம் பண்றது, யாக்கோபு மாதிரி சாஞ்சிக்கினே. ஆவிக்குரிய வாழ்க்கையில மயக்க நிலைக்கு, உலகத்தின் மேல மயக்கம் வந்துடக்கூடாது ஒரு விசுவாசிக்கு. உலகத்தின் மேல மயக்கம், உலகம் அப்படியே மயக்குது பாருங்க. ஷாப்பிங் மாலுக்கு போனா அழகான பொண்ணு அந்த ராபிட்ல ஏறுது. அது என்னது? உருன்னு ஏறுது. அது பேர் நம்ம ஆக்சிலேட்டரா. அப்படியே பார்த்தா அப்படியே அழகா நம்மள வேற சிரிக்குது பார்த்து. நான் அங்கிளுமான்னு சொல்லியிருப்பேன். மயக்குது சார். மயக்குதா மயக்கலையா? ரவிச்சந்திரன் உங்களை மயக்கலையா? உண்மையை ஒத்துக்கணும். இல்ல அவர் எங்க இருக்கிறாரு? ஆமென் சொல்லுங்க. மயக்குது உலகம். மயக்குதா மயக்கலையா? இதுல ஒரு விசுவாசி மயங்கிட்டா கட்டிடுவான். மயக்கிச்சு முடிக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மூணாவது ஒருத்தரை கட்ட முடியும். யார் தெரியுமா? கட்டுன்னு ஒப்பு கொடுத்தவர்களை கட்ட முடியும். இந்த 3 வாழ்க்கையில மறந்துடாதீங்க. மரித்தவர்களை கட்ட முடியும், மயக்க நிலைக்கு விசுவாசி போனவங்களை. ரெண்டாவது, நீ கட்டுன்னு சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுக்குற ஒரு கூட்டம் இருக்குது சபையில. என்ன பாஸ்டர் அப்படி கூட ஒப்பு கொடுக்க? கட்டு அப்படின்னா என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். எப்ப பார் சிலர்லாம் கட்டுதான். என்னது? இந்த வாரமும் அவருக்கு கட்ட ஓட்சி அனுப்பணும், அடுத்த வாரமும் வந்து நிப்பாரு. நானே ஐயோ, நம்ம சபையில அந்த வேலையே கிடையாது பாருங்க. எந்த வேலை? கட்டு. சில ஆள்லாம் அவனேவே என்னது, அவனவே கட்டிப்பான். என்ன கட்டிப்பான்? ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி
காலைல எலுமிச்சம்பழம் ஜூஸ் தலைக்கு குளிச்சு போட்டு தேவையில்லாம் திட்டுருப்பான். எங்க சித்தி வந்து போச்சு இல்ல, எனக்கு அப்பவே தெரியும் இவனா கட்டிப்பான். எதை வெளியில இருந்தா யாரும் வந்து என்ன பண்ண வேண்டியது இல்ல. நான் தேர்ந்து ஜோக்கா இருக்கும் உங்களுக்கு, ரியலா பேசிட்டு இருக்கிறேன். வெளியில இருந்தா யாரும் உன்னை வந்து என்ன பண்ண வேண்டியது இல்ல. வேலியில போற ஓனான என்ன பண்றது, நம்மள இட்டாந்து விட்டுக்குன்னு குத்துது கொடையுதுன்னு என்னமோ எங்க உடம்புனா கோளாறு வரும். எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா ஒரு பாட்டா லூசா ஆரம்பிக்கும். படிக்கட்டு ஏறினீங்கன்னா கரகரா கரகரான்னு முட்டி, அதுக்காக கார மாஸ்டர் வீட்டுக்கு வந்து போனா நேற்று காசு வாங்க, அவர் தான் சூனியம் வச்சுட்டு போயிட்டான்னு சொல்ல முடியுமா? நான் இப்ப உண்மையா ஏற கர கர கருன்னு இது வண்டி கிண்டி கரன்னா ஆயில் என்ன பண்ணலாம், கிரீஸ் கிரீஸ் தான். இதுல எது தடவை மூச்சு வாங்குது, பேச முடியல. இதெல்லாம் அப்படி கத்துவேன், தெருவில் பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ பேசவும் முடியல. இந்த அந்த பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா பிரிஞ்சு போன சக்க மாதிரி ஆயிரம் வீட்டுக்கு. 40க்கு மேல ஆனாலே என்ன ஆகும்? இதெல்லாம் நீங்களே கட்டிக்கூடாது. அவன் கட்டிட்டான், இவன் கட்டிட்டான், அதை கட்டிட்டான், இவன் ஜெபிக்கிறானா, அவன் ஜெபிக்கிறானான்னு தெரியல. எனக்காக எல்லாம் ஜெபிக்கிறான் உனக்காக, நீ ஜெபிக்கிறியான்னு கேட்கறேன் நான். இங்க ஆளே பிரசன்ட் இல்லைனா கூட இது போஸ்ட் பாக்ஸ் சார், இது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு போஸ்ட் பாக்ஸ். இது உள்ள வந்து விழுந்துட்டீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். ஆமென் சொல்லுங்க. நீங்க வரீங்களோ வரலையோ டைரி எடுத்து பாருங்க, உங்க பேருங்களை பாருங்க. தினந்தோறும் காலைல வேணா செக் பண்றதுனா கரெக்டா 4 o'clock வரணும். நீங்க எழுந்துட்டா வந்து எங்க வீட்டு வாசல்ல நில்லுங்க. உங்க குடும்பத்தின் பேரை நாங்க சொல்லாம சோத்திரம் பண்ணோம்னா எங்களை கேளுங்க. எல்லாம் நாங்கள்லாம் இருக்கிறோம். நீ என்ன பண்ற? நீயாவே கட்டிக்கிற, எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, தான் பொழுது இந்த துட்டு வராது பொழுது. நீயே கட்டிக்காத, வரும். அது உங்களுக்கு எப்ப தேவையோ அனுப்புவாரு. இவராவே என்ன பண்றது? அவள் தான் பொழுது இந்த காசு கையை விட்டு போயிடுச்சு பொழுது. கட்டாத. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நென்னிலாக்கா சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, கடையில கடன் வாங்கி போனவங்களாம் எப்படி தாரவே இல்லை பாஸ்டர், இனிமேல் தரமாட்டான் பாஸ்டர்ன்றாங்க. அது எப்படி தாராத போயிடுவான்? மளிகை சாமான் வாங்கி சாப்பிட்டவன் தரமாட்டான் பாஸ்டர், வராது பொழுது பாஸ்டர். கட்டிக்காதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் போயிட்டு பொழுது என் பொண்ணு என்ன பண்ண, கட்டிக்காதன்றேன். அது மகிமையா வாழும். கட்டு என்பது உங்க சிந்தையில நீங்களாவே என்ன பண்ணக்கூடாது, கட்டி கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது நீங்க? ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கவே பட மாட்டார் பொழுது எங்க பாச எங்க வீட்டுக்காரு எவ்வளோ நாளா ஜெபம் பண்ற மாறி அவள். நீங்களே வாயால கட்டிக்காதீங்க. 3 மறக்க கூடாது. 1 மரித்தவர்கள், 2வது மயக்கம், 3வது கட்டுவதற்கு நானே ஒப்பு கொடுத்தேன். பவுல் சொல்றாரு, எருசலேமுக்கு போறேன், என்னை கட்ட போறாங்க, கட்டுறதுக்கு நானே ஒப்பு கொடுத்துறேன். ஹல்லேலூயாவா. சோசியல் மீடியா பார்த்து உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. சோசியல் மீடியா, டிவி, சீரியல் இதை பார்க்குறவங்க எல்லாம் சாத்தான் கட்டிடுவான். இப்போ நம்ம விசுவாசி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க, ரொம்ப கவலை, குடும்பத்தில் ரொம்ப துக்கமா இருக்குது. நாங்களாம் வாலிபனா இருந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டதில் இந்த மாதிரி ரொம்ப சோகம், ரொம்ப துக்கமா இருந்தால் எங்கே போவோம் சொல்லுங்க? சர்ச்சுக்கு போவோம். ஆமாம் தானம்மா? போய் ஆண்டவரே என் சூழ்நிலை. இப்போ ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் சிஸ்டா போகுது, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேத திருப்தி ஆயிடுது. என்ன ஆயிடுது? அப்பா 84 வியூஸ் என்ன பண்ணிக்குது? 6 மணி வரைக்கும் போயிடுச்சுப்பா. கட்டிட்டான். காலையில எழுந்து ஜெபம் பண்ண வீடெல்லாம் இப்ப என்ன ஓடி நின்று கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் டிவியில் அவர் ஜெபம் பண்ணி நிற்கிறாரு, இது சமையல் கட்டில வேலை செஞ்சுங்குது. கட்டிட்டான் சார். நான் சொல்றது உண்மையா பொய்யா? இவன ஆராதனை பண்றானா, ஜான் ஜெபராஜ் பாட்டு போட்டு இவர் போய் நிற்கிறாரு கக்குசுல்ல. இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டு நான் வந்து ஜோக் அடிக்கலாம் சொல்ல. தனி 87 இப்ப லைக் தான். என்னது லைக்? எவ்வளவு பெரிய ஊழியக்கார், துதிகள் ஓயாது சினிமா நடிகை மாதிரி கூட வச்சு ஆடுறாரு. எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஜெயில இருந்து வெளில வந்திருக்கிற நீ, நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். நம்ம சர்ச்சைக்கு கட்டினா கூட்டு வர போறேன். நான் என்ன சொல்றேன், ஜனங்களுக்கு வந்து உன்னுடைய சூழ்நிலை புரிய வைக்கணும். இப்ப அதை கேட்டு 100 வாட்டி துதிகள் ஓயாது நீட்டா பரலோகம் போயிடுமா உன் துதியே? இப்படிதான் சாத்தான் கட்டுவான். நீங்க வேணா சீரியல் பாக்குற வீடுகள்ல பாருங்களேன், மாமியாருக்கு மருமவளுக்கு சுத்தமா செட் ஆகும். ஏன்னா அதுலதான் மாமியாரை எப்படி விஷம் வச்சு கொல்லணும், அதுவும் அந்த விஷம் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஏறணும், இதெல்லாம் சாத்தா என்ன பண்ணுவான். நம்ம என்ன நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா, அவரு போட்ட ஸ்டேட்டஸ் போட்டு விட்டேன், அவள் தான் என் சோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. உன் சோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடமா? அவருக்கு தெரியணுமா? தங்கச்சி அவருக்கு தெரியணும். உடனே ஒரு பாட்டு வச்சு உடனே என்ன பண்ண 2 பேர் விசாரிக்கணும், என்ன இப்படி ஒரு ஸ்டேட்டஸ், ரொம்ப
தாண்டது எனக்கு தான் எவ்வளவு வலி வருகிறது. இதெல்லாம் நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது சார், இங்க நிறைய இருக்குது, ஆனா என்னால பேசதான் முடியும். இதுதான் ஒரு விதம் மயக்க நிலையில சபை சென்று அவர்களை அறியாமலே அவங்க தேவனை விட்டு தூரம் போகும்படி சத்துரு கட்டிட்டான். அதனால இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதனால என் சோகம் இயேசுநாதருக்கு தெரிஞ்சிடணும், அதெல்லாம் தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்ணுங்க. சத்துரு என்னை கட்டக்கூடாது ஆண்டவரே. நான் ஒரு ரகசியத்தை சொல்லி அனுப்புறேன். ஒரு வேளை வாழ வேண்டிய அந்த அருமையான லாசரு சத்தியத்தை அறியாததுனால, தேவனுடைய வசனத்தினுடைய அந்த ஆழம் தெரியாததுனால சத்துருவால் கட்டப்பட்டு மரித்து போன நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு உன் அருகில பரிதாபப்பட்டு உனக்காக கண்ணீர் விட்டு ஒருவர் வருகிறா. நீ இன்னைக்கு நம்பனினா, இந்த வசனத்தை நம்பனினா உன் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குனா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உன்னை கட்டவிழ்த்து அந்த பயங்கரமான குழியில் இருந்து, அந்த பயங்கரமான பொருளாதார நெருக்கடி, அந்த கடன்ல இருந்து, அந்த வியாதியில் இருந்து, உன் பிரச்சனை பாவத்தில் இருந்து கட்டவிழ்க்கிற ஒரு தெய்வம். சீரைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. நீங்க இன்னைக்கு பாட போறீங்க, உங்க கையில இருந்த சங்கிலிலாம் கீழே விழப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே நான் தோற்று போவதில்லை, தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு என்னோடு இருக்கும்போது சத்துருவால கட்ட முடியாது. இயேசு என்னோடு இருக்கும்போது சாத்தானால் கட்ட முடியாது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட்டா நிற்கும். அன்னைக்கு லாசருவின் கல்லறையிலே கடந்து சென்று கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னீரே. மரித்தவன் கட்டவிழ்க்கப்பட்டு ஜீவனோடு வந்தது போல எந்தெந்த பகுதியில நாங்கள் சத்துருவால் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அத்தனையிலும் ஒரு விடுதலை இன்னைக்கு உண்டாச்சுப்பா.
நான் என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, நீர் குணமாக்கி விட்டதற்காய் நன்றி. இங்க இருக்கிற பல பேரோட வியாதியின் கூர் மாறி போச்சு, பல பேருடைய தடைகள் உடைஞ்சு போச்சு. எவ்வளோ தட 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 சத்துரு கட்டி வச்சிருந்தா இனி கர்த்தர் உடைச்சிட்டார். தடைகளை நீக்கி போடுகிற கடந்து போயிட்டீங்கப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் திருவிரு